இந்த வீடியோவில் செரங்கட்டி பார்க்கோட விலாகை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. காலங்காத்தால் 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி எப்படி ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 hours எங்கள் பிளேஸ்லேருந்து செரங்கட்டி பார்க் போகிறதுக்கு. நாங்கள் சவுத் ஜெர்மனிலேருந்து நார்த் ஜெர்மனி போகிறோம். அப்புறம் போகிற வழியில் ஃபுல்லாக அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டு போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. என் தலைவன் இந்த பக்கம் ஜாலியாக படுத்துட்டு இருந்தான். அதே சிம்பா அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அதோட சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நாங்கள் அப்படியே கோவில் நடுவில் போகிற வழியில் இருந்துச்சு. ஐ திங்க் ஜெர்மனியில் இது பெரிய கோவில் நினைக்கிறேன். இப்போ கட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை விசிட் பண்ணலான்னு வந்தோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. லியோக்கு ரொம்ப வருத்தம் கோவிலுக்குள்ளே வர முடியலன்னு. சாமியை பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே மயில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க ஒரு நாய் பார்க்குது. அதோட அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக செரங்கட்டி பார்க் போகலான்னு. ஆனால் சார்ஜ் இல்லாதனால திரும்ப ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போகணும். ஐயோ மீண்டும் ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது எப்படி ஈவி காருக்கு சார்ஜ் போடுவாங்க. முதல்ல பிளக் பண்ணால் நார்மல் சார்ஜிங், இதே ரெண்டாவதுல சேர்த்து பிளக் பண்ணால் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. இப்போ நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறோம்னா ரெண்டையும் சேர்த்து பிளக் பண்ணிடுவோம். இங்கே ஒரு பூட் மாதிரி இருக்கும். அதில் போய் நம்ம வந்து லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கேருந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு அங்கே பட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் கொடுத்து கார்டை வச்சு எந்த கார்டில் பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணக்கப்புறம் நம்ம எந்த கேபிளை வச்சு பிளக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்கும். அதோட வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சோட சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துச்சுன்னா சார்ஜிங்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஹைவேல 200 km/h போகலாம். ஜெர்மனி ஆட்டோ பன்ஸ்ல வந்து இது வந்து லீகலாவே அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சி கடைசியாக செரங்கட்டி பார்க்குக்கு வந்து சேர்ந்துட்டோம். 2 கிலோமீட்டர் உள்ள தாண்டி வந்தக்கப்புறம் தான் ரிசப்ஷன், அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வர முடியும். அதோட வண்டியை பார்க் பண்ணிட்டு ரிசப்ஷன் கிட்ட போகணும். ஃபைனலி ஒரு வழியா லியோ டாக் சலாட்னு சொல்லிட்டு ஒரு போர்டை பார்த்து, இதுதான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்த ரிசப்ஷன். ஆனால் இது தப்பான ரிசப்ஷன் எங்களுக்கு. ஸோ நாங்கள் இன்னொன்று ரிசப்ஷனுக்கு போனோம். ஏன்னா இந்த வாட்டி வேற லாட்ஜ் புக் பண்ணியிருந்தனால. இதுதான் செரங்கட்டி பார்க்கோட ஃபுல் மேப். ஆனால் உள்ள அந்த என்ன சொல்றது, அந்த சஃபாரி மேப் வந்து வேற. ஆனால் இது வந்து தீம் பார்க், லாட்ஜஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் காமிக்கிற மேப். அதோட எங்க ரிசப்ஷன்ல செக் இன் பண்ணிட்டு கீஸ் வாங்கிட்டு லாட்ஜுக்கு போனோம். டைம் போனது இன்னொரு லாட்ஜ். ஆனால் இந்த லாட்ஜ் வந்து சஃபாரி லாட்ஜ்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் கார்ட் ஸ்வைப் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. அதான் இங்கே இருக்கிற கீ. அப்புறம் உள்ள வந்தோட ஒரு சின்ன ஹால். அதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் மாதிரி செட்டப். ஆனால் கிச்சன் கிடையாது. இங்கே எல்லாமே வுடன் ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த நேச்சுரல் வைப் வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வாட்டர் பாய்லர், அப்புறம் ஒரு சின்னதாக டேபிள் லேம்ப் மாதிரி, அப்புறம் கப்ஸ், கிளாஸஸ். அப்படியே கிச்சன்லேருந்து வந்தால் ரெஸ்ட் ரூம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு 3 பெட்டு. ஹாலில் ஒரு சோஃபா, அப்புறம் ஒரு டிவி, 2 சின்ன டேபிள். இன்னொரு ரூம்ல அதே செட்டப்ல 3 பெட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் நைட் எல்லாம் வெளியே கிளம்பிட்டோம். காரணம் இன்னைக்கு ஹாலோவின் ஸ்பெஷலாக இவங்களோட தீம் பார்க்கில் பேய் வீடு அந்த மாதிரி நிறையா செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அங்கே இருக்க கடை எல்லாமே ரொம்ப ரேட் அதிகம். நான் எதுவுமே வாங்கலை, சும்மா உங்களுக்காக காமிக்கிறதுக்காக உள்ளே போய் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் டைம் சாப்பிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தீம் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே அந்த கொஞ்சம் நேச்சுரல் செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த செரங்கட்டி பார்க்கோட தீம் பார்க். இதெல்லாம் ஹாலோவின் ஸ்பெஷலாக பண்ணி வச்சிருக்கிற டெக்கரேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த கோஸ்ட் ஹவுஸ். நாங்கள் முதல்ல இந்த ட்ரீமோனுக்கு போனோம். அப்புறம் இந்த மாதிரி ஹாலோவினுக்கு ஸ்பெஷலாக எல்லாரும் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு வருவாங்க. லாஸ்ட் டைம் என் கூட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போன பேய் வீடு வந்து டால் டவுன் ஃபேக்ட்ரின்னு. ஆக்சுவலி நாங்கள் வீடியோஸ் உள்ளே எடுக்கக்கூடாது. நான் இந்த உள்ளே இருக்கிற வீடியோ வந்து எடுத்தேன். அதுக்கு வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் போனது ஃபைனல் ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேய் வீடு. கடைசியாக போன பேய் வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற வீடு ஃபுல்லாக ஓகே. நாங்கள் ஏற்கனவே போனதுனால பெருசாக தெரில. இப்போ நாங்கள் அப்படியே லாட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவ்வளோதான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எல்லா ஹட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. எங்கள் ஹட் பேர் வந்து ஹொல்மேன்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். காரணம் நாங்கள் சஃபாரி லாட்ஜ் புக் பண்ணனால லாட்ஜ் புக் பண்ணால் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ நாங்கள் காலையிலே அப்படியே ஹட்லேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டோட மெனு. நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிட்டு காரில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வெதர் நல்லாவே இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப ரெய்னியாக. அப்புறம் இதான் நம்ம பே பண்ண ஸ்லிப்பு, அதை காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் காரில் சஃபாரி ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் ஃபீட் பண்ண விட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக கேரட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கொடுக்குறதுக்காக. செரங்கட்டி பார்க்கில் எனக்கு பிடிச்சது என்னென்னா காரில் நீங்கள் வாட்டு போகலாம், விலங்குகள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அப்படியே விலங்குகளை போய் பார்த்துட்டே போகலாம். லாஸ்ட் டைம் எல்லா விலங்குகளும் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போச்சு. இந்த வாட்டி மெயினாக வந்து ரீசனே நாங்கள் லியோவுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டது தான். சரி ஒரு கேரட்டை ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டையும் மெத்லாட்டையும் கேரட்டை ஃபீட் பண்ண சொன்னேன். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்க. இதில் மெத்லா கேட்டு வேற வாங்கினா. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். விரும்புறான். லியோ கொஞ்ச நேரம் கழிச்சு சைலண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இதுக்கப்புறம் யூரோப்ல இருக்கிற அனிமல்ஸ். என்னையா இங்க போடா. இந்த மாடுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபீட் பண்ணுறத பார்த்துட்டு பின்னாடியே அந்த ரேஞ்சர் வந்து எங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் ஃபீட் பண்ணோம், அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை. நிறையா பேர் ஃபீட் பண்ணாங்க. இந்த வாட்டி திட்டினாங்க. இந்த வாட்டி 2 ஹிப்போபோட்டமஸ் இருந்துச்சு. லியோ பார்த்துட்டு இருந்தான். இதுக்கப்புறம் நார்த் அமெரிக்காவில் பெருசா இல்லை, 2 எருமைகள் நின்றுச்சு. அதுங்க மைண்ட் வைஸ் இப்படி தான் இருந்திருக்கும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இங்கே ஈமூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேங்கரூஸ் இருந்துச்சு. நீங்கள் காரில் வரலனாலும் வரலாம், இல்லைனா இந்த மாதிரி பஸ்ஸில் போகலாம். இல்லை பஸ்னால் நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க, கைட் மாதிரி சொல்லி அந்த எல்லா வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் காரில் போனோம். ஏன்னா நாங்கள் நின்று போகலாம். நீங்கள் காரில் போனீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வாட்டி எவ்வளோ நாள்னாலும் நிற்கலாம். இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதுங்களெல்லாம் பார்க்கும்போது அதுங்களோட மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும் போல. என்னடா லுக்கு போடா. நெக்ஸ்ட் சவுத் அமெரிக்கா. இங்கே வெள்ளை கலரில் ஈமூஸ்லாம் இருந்துச்சு. நம்மளோட கப்பிபாரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஷியன். அதுக்கப்புறம் கேமல்ஸ் எல்லாம் வரிப்பறி பண்ணிட்டு இருந்துச்சு முன்னாடி இந்த கார். ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட பண்ணிட்டு. பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாய் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு. அவன் தரமாட்டான். நாயனா விக்கு வச்சுக்கோ. அப்பா இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாத. ஆட்டத்தை கலப்பாத. திடீர்னு எல்லாமே பயந்து ஓட பார்த்துச்சு. பார்த்தா அந்த ரேஞ்சர் வந்தாப்புல. நான் சொன்னேன்ல, அந்த ரேஞ்சர் தான் எங்களை வந்து வார்னிங் பண்ணாது. அது இவர் தான். ஆனால் ஒரு பயலுக்கு மட்டும் பயம் இல்லை. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். திரும்ப அந்த ரேஞ்சுக்கிட்ட அடி வாங்கிருக்கு நாங்கள் ரெடியாக இல்லை. இந்த ஆடை பார்க்கும்போது மாடுக்கும் ஆடுக்கும் பிறந்த மாதிரியே இருந்துச்சு. செம்ம பல்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணி இவர் சுப்பிரமணி இல்லை,
ஆய்மணி. அதுக்கப்புறம் ஏஷியனில் டைகர், சைபீரியன் டைகர் பார்த்தோம். அந்த பையனுக்கு பயம் இல்லை. டைகர் கூண்டுக்குள்ள வச்சுருந்தாங்க, ஸோ பெருசாக எங்களுக்கு தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவில் லைன், லியோ சிங்கத்தோட சிங்கிள்ஸ் போக ரெடியாக இருந்தான். நீ வேணா கோபப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடா. வந்து வாடா. வா. நீ வேணா சண்டைக்கு வா. அதுக்கப்புறம் தலைவரை சமாதானப்படுத்திட்டு அடுத்த சிங்கத்தை போய் பார்க்க போனோம். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. ஆனால் தூங்கிட்டே இருந்து பார்த்துருக்கியா? வெளி சிங்கமும் தூங்குது, வீட்டு சிங்கமும் தூங்குது. சிங்கம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறனால எல்லா பக்கமும் ரேஞ்சர்ஸ் பக்கத்தே இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே தடுக்கிறதுக்காக. இப்போ போகும்போது டெசர்ட் அனிமல்ஸ். ஒரு ஜிராஃபி வந்துச்சு சாப்பாடு கேட்டு ரோடு மூலமாக. ஆனால் நாங்கள் ஃபீட் பண்ணலை, காஸ் பின்னாடியே அந்த ரேஞ்சர் வண்டி நின்று இருந்தாப்புல. ஏதாவது பிரச்சனைனா நம்ம தான் மாட்டோம். அதனால மிருத்துல பாக்குறா பாருங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் ஒத்தையில சீட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளமிங்கோஸ். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ திரும்ப சுற்றி நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு சவுத் அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச் சும்மா இல்லாமல் எங்கள் கூட 1 vs 1 வர்ற மாதிரி காரை கொத்த வந்துச்சு. இப்போ உன் ஃபேமிலி எங்கிட்ட தான் இருக்கு பாரு. நீ எங்க இருந்து போறியா? இல்லன்னா இவங்க 2 பேரோட தலையை வெட்டி தூக்கி போடுவா. அங்க 3வது ஒருத்தன் இருப்பானு. யாரு? தங்கச்சி தானே. அவரே சேர்த்து வெட்டுறா. யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேக்குதுண்ணா. இதுக்கு தான் லியோ வேணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் நாங்கள் ரைனோசரஸ் கூட்டமாக பார்த்தோம். நீங்கள் இந்த செரங்கட்டி பார்க்கல மட்டும்தான் இவ்வளோ ரைனோசரஸ் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட எங்கள் ஜெர்மனியில் நாங்கள் இருக்கிற ஊர்லேயே ஒரு ஜூ இருக்கு. அங்கெல்லாம் ஒரே ஒரு ரைனோசரஸ் தான் இருக்கும், அதுவும் கிழட்டு ரைனோசரஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஜீப் சஃபாரி. இந்த மாதிரி நிறைய சஃபாரி இருக்கு. கடைசியாக ஜீப்ரா, எருமை மாடு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கடைசியாக எலிஃபண்ட்க்கு வந்தோம். யானை தண்டமே பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் வச்சிருந்த கேரக்டர் ஃபுல்லாக யானைக்கு தள்ளிடலான்ட்டு இருந்தோம். ஸோ நான் அப்படியே ஒவ்வொன்றா போய் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன், யாருக்கும் தெரியாமல். ஏன்னா இங்கே கேரட் வந்து அவங்க கொடுக்குற காசு கொடுத்து வாங்கி நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் கொண்டு வந்த கேரட்டே கொடுத்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி மாறி எரிஞ்சிட்டு இருந்தோம்.